அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழையால் சுமார் 200 ஏக்கருக்கும் மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த சோளம், நெல் மற்றும் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் தரையில் சாய்ந்து வீணாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். பெரியசாமி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் கிணற்று தண்ணீரை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் மற்றும் நெல் உள்ளிட்ட பயிர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது பல இடங்களில் மக்காச்சோள பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் நேற்று இரவு பெய்த சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழையால் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியான அரசம்பட்டு, பாலப்பட்டு, கள்ளிப்பட்டு, அதே போல கொசப்பாடி மற்றும் மலை அடிவாரமான மோட்டம்பட்டி, வஞ்சிக்குழி பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பல ஏக்கர் மக்காச்சோளம் பயிர்கள் சாய்ந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 40,000 மேல் கடன் வாங்கி செலவு செய்து வருகிறோமானால் மழைக்காலங்களில் இது போன்ற சேதமடைந்து வருகிறது. எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் காலம் தாழ்த்தாமல் சேதமான பயிர்களை நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.